தாவேகா சார்பாக ஆர்கே துறைமுகம் அல்லது ஆர்கே நகர் தொகுதியில் நிதிஷ் போட்டியிடுகிறார் அல்லது நீங்கள் போட்டியிடுகிறீர்கள். எதிர்க்க சேகர்பாபு நிற்கிறாரு. யார் ஓட்டு போடுவாங்க? சொல்லுங்க, நான் சீரியஸா கேட்கிறேன். ஓட்டுன்றத தாண்டியே சார், அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுலயே அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க. ஆமா. திரு சேகர் பாபு தான் டாமினேட் பண்ணுவாரு. சேகர்பாபு எல்லாம் ஜெயிக்க முடியுமா? இதுதான் யதார்த்தம். இந்த வட இந்தியால பிரச்சாரம் பண்ணும்போது, பிரச்சாரத்துக்கு வர்றவங்க எல்லாருக்கும் மோடி மாஸ்க் ஒண்ணு குடுப்பாங்க பார்த்திருக்கீங்களா? கண்ணுல மட்டும் ஓட்ட போட்டுட்டு. அது மாதிரி வேட்பாளர் வந்து விஜய் மூஞ்ச வச்சுக்கிட்டு கண்ணுல 2 ஓட்ட போட்டுட்டு போய் நின்ன உடனே விஜய் அப்படின்னு போட்டுருவாங்களா? என்னங்க இது? அதுதான் நடைமுறை சிக்கல். 234 விஜய்க்கு எங்கு தேடினாலும் கிடைக்க மாட்டார்கள். அப்போது அண்ணா நகர் தொகுதியில் ஒரு முக்கியமான அதிமுக தலைவர், ஒரு முக்கியமான திமுக தலைவர் மற்றும் நம்ம பைக் பிரசாத் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. பைக் பிரசாத்துக்கு நான் ஏன் ஓட்டு போடணும்னு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா ஜனங்க? இல்லப்பா பைக் அவர் விஜயே சொல்லியிருக்காரு. பைக் பிரசாத் நம்ம விஜயா நினைச்சுக்கலாம், பார்த்தா இந்த மாதிரி கூட இல்லை. அவங்க குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சுக்கணுமா? அது ஏதோ ஜஸ்ட் பேச்சுக்குன்னுலாம் நினைக்காதீங்க. இப்படிதான் இருக்க போகுது நான் கொண்டு வர ஆட்சியும் சொல்றாரு. அதாவது என்னன்னா, எந்த கழுதை வேணாலும் நான் நிப்பாட்டுவேன், அது விஜய் கழுதை நினைச்சிட்டு ஓட்டு போடுங்கன்றது தான் அவர் சொன்னதோட மீனிங். எலெக்ஷன்லாம் அப்படி கிடையாது. உங்களுக்கு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணும்போது லோக்கல் ஃபேக்டர்ஸ் பிளேக்கு வந்துடும். புரியுதுங்களா? இப்போ ஒரு வேலுமணி நிற்கிறாரு, தொண்டாமுத்தூர்னு நினைக்கிற ஒரு தொகுதி. வேலுமணி நிற்கிறாரு, அங்கே எதிர்க்க நம்ம ஜெயபிரகாஷ் நிறுத்துறோம். ஜெயபிரகாஷ் தான் விஜய். பைக் பிரசாதே ஓட்டு போட மாட்டாரு. அது இயல்பு. ஏன்னா வேலுமணி அவர்களை எப்போது வேண்டுமானாலும் அணுகலாம். அந்த தொகுதிக்கு வேலுமணி இதுவரை அவ்வளவு செய்திருக்கிறார். விஜய் கட்சியின் தாவேகா சார்பாக